ஹாய் ஆல் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்கோட வித் அண்ட் டெப்த் மார்க் பண்ணி அது ஃபஸ்ட்டு 3 இன்ச்லேயும் அதுக்கு கீழே 7 இன்ச்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இதனுடைய வித் 4 இன்ச் மார்க் பண்ணி ப்ளவுஸில் சீம் அலவன்ஸ் 2 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே, அந்த இடத்துல உள்பக்கமாக மார்க் பண்ணி 3 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்குக்கு கர்வ் போட்டுட்டு இத 2 பார்ட்டா கட் பண்ணி எடுக்க போறோம். ஒண்ணு ஃபோல்டட் சைட்லயும், இன்னொன்னு ஓப்பன் சைட்லயும் இருக்கும். ஃபோல்டட் சைட்ல இருக்கிறது 1 பீஸாவும், ஓப்பன் சைட்ல இருக்கிறது 2 பீஸாவும் நம்மளுக்கு தேவைப்படும். அத 1 அண்ட் 2ன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 2த்துக்குமே ஈக்குவலா 1 இன்ச் நம்ம ஜாயின் பண்றதுக்காக குடுத்துட்டு, ஃபோல்டட் சைட்ல இருக்கிறதுக்கு மட்டும் மேல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா குடுத்து கட் பண்ணி எடுக்க போறோம். உங்களுக்கு நெக் க்ளோஸரா வேணும்னா அதுக்கு 1/2 இன்ச்சும், எனக்கு வைடா வேணும்னா அத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வைடா வேணும்னா அத கட் பண்ணிடுங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் பீஸ மெயின் பீஸ் மேல வச்சு பின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ சென்டர் பீஸ்ல மேல ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் ஸ்டிச் பண்ணி லைனிங்கை உள்பக்கமா திருப்பி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சைடு பீஸையும் நெக்கும் அப்புறம் கீழையும் 1/2 இன்ச்சு லைனிங்ல வச்சு தச்சு மேல திருப்பி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உள்பக்கமா நம்ம ஏற்கனவே பார்டர்ல கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிருக்கோம். அதை 1 இன்ச்ல கரெக்டா பின் பண்ணி ஸ்கேலப்ல ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்கேலப்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா 1/2 இன்ச்ல கட் பண்ணி நாச்சஸ் போட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பார்டர்ல எக்ஸ்ட்ராவா மேலேயும் கீழேயும் இருக்கும். அத அந்த நெக்குக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி உள்பக்கமா மடிச்சு மேல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஓபன் ஆகாம இருக்கிறதுக்கு. கரெக்டா அது வெளியில வராத மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும். இந்த பார்டர் ஓபன் சைட்லயும் மேல ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த பார்டர் 2 சைட் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சென்டர் பீஸை எடுத்து எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை கரெக்டா மார்க் பண்ணி 2 பக்கமும் 1 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு அந்த லைன் மேலேயே இந்த ஸ்கேலப் கொடுத்துருக்கோம்ல 2 பீஸ், அதை கரெக்டா வச்சு பின் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவா உள்ளார வெளியில தள்ளிடக்கூடாது. இதை கரெக்டா பின் பண்ணிட்டு இந்த ஸ்கேலப் மேலேயே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இந்த பிளவுஸ் ரெடி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.